ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிட ஜெமிலி ஃபைண்டிபுளாக பேசுகிறேன். இப்போ நம்ம திருமண நட்சத்திர பொருத்தம் பார்க்க போகிறோம் சார். அதில் குறிப்பாக எனக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரம் சார். நான் ஜாதக நோட்டை வச்சு அலைஞ்சிட்ருக்கேன். எனக்கு வந்து திருமணம் வந்து செட் ஆகலை. எந்தெந்த நட்சத்திரம்லாம் எனக்கு செட் ஆகும், எந்தெந்த நட்சத்திரம் செட் ஆகாது, ஸோ எது எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றத வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டுருந்தாங்க. ஸோ அதற்கான விளக்கத்தை வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு முதல்ல செட் ஆகக்கூடியது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிருக சீரிஷ நட்சத்திரம். இந்த மிருக சீரிஷ நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நன்மையை வந்து தரக்கூடியது. அப்போ மிருக சீரிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் உள்ளதை தான் நீங்கள் திருமணம் பண்ணணும். மிதுனம். அப்போ உங்கள் ராசியிலே அப்போ வந்து இதில் ரிஷப ராசியில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மிருக சீரிஷம் அடுத்த ராசி வருது பார்த்தீங்களா, ரிஷபம் மிதுன ராசிக்காரங்க அவங்கள வந்து கல்யாணம் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இதில் வந்து 10க்கு 6 பொருத்தம் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து வரக்கூடும். அதுக்கு அடுத்ததாக திருவாதிரை உங்களுக்கு 4 பாதமும் மிதுன ராசியில் விழும். ஸோ மிதுனம் ரிஷப ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்களில் உள்ளவங்களை திருமணத்தை திருவாதிரை நட்சத்திரம் உள்ளவங்களை பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு நன்றாகவே பொருந்தக்கூடியது. அதுக்கு அடுத்ததாக பூச நட்சத்திரம். பூசம் சனி பகவான் நட்சத்திரம். ஸோ இது வந்து கடக வீடு, சரிங்களா, கடக ராசியில் வரும். கடக ராசியில் வர்றதுனால நமக்கு 10க்கு 6 பொருத்தம், இங்கே ஆல்மோஸ்ட் 7 பொருத்தம் வரும். ஆனால் ஒரு ஆண் ஒரு பெண் திருமணம் செய்து கொள்வது கரெக்டாக நம்ம மேட்சிங்க வந்து 6 பொருத்தம் போதுமானது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இறைத்துவம் பொருந்திய அந்த நிலைமையை வந்து கொடுக்கும். 6 பொருத்தம் உங்களுக்கு மேக்ஸிமம் கவரேஜ் ஆகிடும். அடுத்த நட்சத்திரத்தை படி நம்ம பார்த்திங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் உங்களுக்கு வந்து கடகராசியில் வந்து விழுங்க. அப்போ இந்த இதில் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகும். இப்போ ரிஷபத்துக்கு கடகம் ஆல்மோஸ்ட் வந்து செட் ஆகக்கூடிய ராசி தான். ஸோ அது வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக கட்டங்களில் இருக்கக்கூடிய கோள்களோட நிலைமையை வந்து நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மக நட்சத்திரம், சிம்ம ராசி. அப்போ சிம்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு செட் ஆகக்கூடும். அப்போ சிம்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் ராசியாக வரும். அப்போ 4ஆம் ராசி மக நட்சத்திரம் இவங்களுக்கு செட் ஆகக்கூடிய நட்சத்திரமாக இருக்கப்படும். அதுக்கு அடுத்ததாக பூர நட்சத்திரம் இவங்களுக்கு செட் ஆகும். அதே சிம்ம ராசி தாங்க. சிம்மத்தில் வந்து உள்ள இந்த மகம் பூரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை அந்த சூரியனுடைய நட்சத்திரம், சூரியனோட ராசி. அப்போ அதுபடி உங்களுக்கு நன்றாகவே செட் ஆகக்கூடும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்தம், கன்னி ராசி. இதுவும் உங்களுக்கு வந்து செட் ஆகக்கூடும். கன்னி ராசி வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எத்தனை பலன் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 10க்கு 6 10க்கு 7 இப்படி தான் வந்து செட் ஆகக்கூடும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகக்கூடியதாகவே இருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இப்போ கிருத்திகை நட்சத்திரம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு நமக்கு சுவாதி எங்கே விடுது? துலாம் வீடு, துலாம் ராசி. இப்போ துலாம் ராசியில் உங்களுக்கு கான்செப்ட் படி செட் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இவங்களுக்கும் நல்லாவே அந்த கிருத்திகை நட்சத்திரம் செட் ஆகும். அவள் ஆண் பெண் 2 பேர் தான் நம்ம சொல்கிறோம். இதில் உங்களுடைய ஜாதக கட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அனுஷம் வந்து விருச்சிகம், சரிங்களா. விருச்சிகமும் ரிஷபமும் செட் ஆகும். அப்போ கிருத்திகையில் உள்ள ரிஷபராசி, அந்த ரிஷபராசியில் உள்ளவங்களுக்கு இந்த அனுஷத்தில் உள்ள விருச்சிகம் வந்து செட் ஆகும், சரிங்களா. இதையும் நம்ம வந்து அப்படியே ஆல்மோஸ்ட் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக கேட்டை கோட்டை கட்டி ஆளும் சொல்லுவாங்க. அது வந்து புதனுடைய நட்சத்திரம். புதனுடைய நட்சத்திரமும் சூரியன் நட்சத்திரமும் ரெண்டுமே வந்து விருச்சிகம். இது வந்து விருச்சிகம், இது ரிஷபம். ஆல்மோஸ்ட் இதுவும் வந்து உங்களுக்கு செட் ஆகும். 1 and 7 அதாவது எப்போதுமே நமக்கு 6 8 12 இந்த இதுதான் வந்து எப்போதுமே கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும். மற்றபடி அது ஜாதகத்துக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அடுத்ததாக ஃபைனலாக ரேவதி நட்சத்திரம், மீனராசி. ஸோ இந்த மீனராசிக்காரங்க ரிஷபராசியில் உள்ள ரேவதிக்காரங்களை திருமணத்திற்கான பரிந்துரைக்கலாம். ஸோ இப்போ நம்ம எத்தனை ஆல்மோஸ்ட் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு வந்து 12 நட்சத்திரம். ஸோ 12 நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆகும். ஸோ 27 நட்சத்திரம் மொத்தமாகவே, அந்த 27 நட்சத்திரத்தில் 12 நட்சத்திரம் இப்போ சொல்லியிருக்கோம். ஸோ இதை வைத்து நீங்கள் ஆராய்ந்து உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை வந்து ஆராய்ந்து பார்த்து கொள்ளவும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது செட் ஆகக்கூடும். நன்றி, வணக்கம்.